ஐயோ! கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. நம்ம வேறு ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சோம். ஸோ டக்குன்னு போய் நம்ம குப்பை லாரியில் போய் குப்பை போட்டுடலாம். அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு சொல்ல மாட்டேன் கைஸ். ஸோ போன பாட்டில் வந்து சூப்பர் ஹீரோஸ் வந்து ட்ரெயின் டு மான்ஸ்டரில் அடிக்கலன்னு மாதிரி காட்டியிருப்போம். அதெல்லாம் முடிச்சுட்டீங்க போங்கன்ட்டு வீடியோ பார்த்தா டக்குன்னு நம்ம ரெட் ஹல்க் வந்து வாயை அளந்துக்கிட்டு வெளியே வந்து ட்ரெயின் டு மான்ஸ்டர் ஒரே கிக்காக விட்டார். என்னடா இது, இந்த லாரி இங்கே சாஞ்சு கிடக்குது, இந்த நம்ம குப்பை லாரி போட்ட லாரி. ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் இங்கே தான் இருக்குது போலையே. சப்பா நாத்தம் என்னோட இப்படி நாடுது. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பணும் கைஸ். அப்பா இவ்வளோ குப்பை, இதுக்கு மேலே இங்கே இருந்துலாம் அவ்வளோதான், மூக்கு அடிச்சே செத்துடும் போல். டக்குன்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வேறு டைம் ஆகிடுச்சு, டக்குன்னு போகணும். ஓகே கைஸ், ஸோ வேலை செஞ்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா வேலை வாங்கிட்டானுங்க. லேட்டாக இருந்ததுனால லேட்டாக தான் அனுப்புகிறானுங்க. நல்லா வேலை வாங்கிட்டானுங்க. இன்னும் இந்த லாரி இங்கே தான் இருக்கா? கவர்மெண்ட் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. இன்னும் இந்த லாரி இங்கே இருக்குது. சரி, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒன்றுன்னு போயிட்டுருப்போம். ஓகே கைஸ், சரி இப்போ நம்ம சரி வாங்க டக்குன்னு போய் உள்ளே உட்காந்து போய் படுத்து போய் தூங்குவோம். ஆனால் அன்னைக்கு அதே நைட்டு ட்ரெயின் மான்ஸ்டர் வந்து அந்த குப்பை லாரியை சாப்பிட்டுருது. சரி வாங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டக்குன்னு எழுந்தாச்சு. நம்ம நியூஸ் பார்ப்போம். இன்றைய முக்கிய செய்திகள். நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ட்ரெயினை காணோம். எது ட்ரெயினை காணோமா? அப்போ இது ட்ரெயின் மான்ஸ்டர் வேலையை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நம்ம ரெட் ஹல்க்கு சாவடிச்சிட்டாரு, எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் குட்டி போட்டிருக்குமோ? அது எங்கேயாச்சும் குட்டி போட்டு வச்சிருக்கும் போல. அதுதான் மறுபடியும் வந்து இது பண்ணுது. ஏய் சாரம் வந்து என்னையனே வரீங்களாடா? ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போவோம். இது ட்ரெயின் கிட்ட தான், இது ட்ரெயின் அந்த இடத்துல தானே சாப்பிட்டுச்சு ட்ரெயின் மான்ஸ்டர். ஸோ அது பக்கத்தில் ஒரு ஜுராசிக் பார்க் இருக்கும். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு போவோம். அர்ஜுனரு வில்லி அர்ஜுன சொல்லி இவனோட தில்லி பொய்க்காது டக்குன்னு ஓடுடே எல்லாம் எனக்குமே வருவீங்களாடா? சரி வாங்க இப்போ நம்ம ஜுராசிக் பார்க்குக்கு வந்தாச்சு. டக்குன்னு உள்ளே போய் இது ட்ரெயின் மான்ஸ்டர் வேறு ஏதாச்சும் போய் பார்க்கணும். ஓடுறா கைப்புள்ள. இங்கே பாருங்க, ட்ரெயின் மான்ஸ்டர் டைனோசர் கவுத்தி இவ்வளோ பேர் டைனோசர் சாப்பிடுச்சு. நம்ம பக்கத்தில் கண்ணு திரும்புதே. ஆளை விட்டுறா சாமி. ஓடுறா பின்னாடி வேறு தொத்திக்கிட்டே வருதே. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கீஸ் வருது. நம்ம ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டுருவோம். மரத்தில் அடித்து சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போகணும். போடா ஐயோ பின்னாடி இப்போ என்ன கிட்டே வந்துடுச்சு. அப்பா இப்போ கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. டக்குன்னு ஓடிடலாம். இப்போ டக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ளே போய் கதை சாத்திடலாமா? ஐயோ பின்னாடி வந்துடுச்சே. அதுக்குள்ளே வந்துடுச்சா? வீட்டுக்குள்ளே போய் கதை சாத்திடலாம். இல்லை எனக்கு ஒரு ஐடியா. இது நம்ம இப்போ ட்ரெயின் மான்ஸ்டர் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கி பாம்பை போட்டு அந்த ட்ரெயின் மான்ஸ்டர் வந்து சாவடிச்சிடலாம். அது வேறு டக்குன்னு வந்துட போகுது. டக்குன்னு போடுறா. ஆனால் எப்படி என் மூளை சமையல்ஸில் பைத்தியக்காரா, அது வந்துட்டுருக்குடா ஃபாஸ்ட்டான்னு சொல்கிறீங்களா? கேட்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு தான் போட்டுட்ருக்கேன். ஸ்டிக்கி பாம்பு ஒன்றா எடுக்கணும்ல, எடுக்க முடியல. டக்குன்னு அவசரத்தில் வேறு எங்கேயாச்சும் கை விட்டுறேன். ஓகே இப்போ வாங்க நம்ம போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் நிறைய போட்டாச்சு. கிட்டேயும் வந்துடுச்சு. நம்ம டக்குன்னு போய் ஓடி போய் மறைஞ்சு போயிடலாம். இல்லை திசை மாதிரி நம்மகிட்ட வந்துடும். ஸோ இங்கேயே அப்படியே பார்க் பண்ணி நிற்போம். ட்ரெயின் மான்ஸ்டர் வருது. இப்போ நம்ம ஃபோன் எடுத்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியதான். ஆக்டிவேட் பண்ணுறா. செத்துடுச்சு. என்னடா இது குட்டியாக ஏதோ எறும்பு சைஸில் ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு வேளை எறும்போ? ட்ரெயின் மான்ஸ்டர். இது இன்னொரு குட்டி போட்டிருக்கா. இந்த மாதிரி தான் அந்த ரெட் போட்டதும் இதாக இருக்கும் போல், குட்டி போட்டிருக்கும் போல். ஆனால் ஃப்ராங்க்லினுக்கு தெரியல, ஒன்று வெடிச்சதில் செம்ம ஃபாஸ்ட்டாக பறந்து போய் ஒன்று அது வீட்டுக்கு மேலே ஒட்டிச்சுன்ட்டு. இப்போ இதாலிக்கு என்ன பண்ணுறது? அப்போது மறுபடியும் பெருசாகி வேறு ஏதாச்சும் ட்ரெயின் மான்ஸ்டர் வந்துடும். என்ன பண்ணுறது? ஐடியா கைஸ். ஸோ நம்ம ஊரில் ஏதோ ஒரு லேம்பு கம்ப்ளீட் பண்ணால் ஏதோ நாட்டு வெடி கிடைக்குமா? ஸோ அந்த நாட்டு வெடியை எடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்குது கைஸ். வாங்க நம்ம இந்த நாட்டு வெடியை எடுத்துட்டு எல்லாத்தையும் போய் சாவடிக்கலச்சு. எல்லாத்தையும் பாரு, இது திஸ் இஸ் மை டெவில் மைண்டு கைஸ். ஓகே, ஸோ ட்ரெயின் மான்ஸ்டரை சாவடிக்கலாம்னு சொன்னேன். ஓகே வாங்க நம்ம டக்குன்னு போவோம். இது என்னோட குழாய் மாதிரி இருக்குது, குழாய் பைப்பு மாதிரி. ஓகே அதை தாண்டி இருந்துச்சு. இன்னும் முடிச்சிட்டோமா? அதுக்குள்ளே இன்னும் ஃபினிஷிங் ஆகிற மாதிரி இருக்குது.
அதானே பார்த்தேன். செக் பாயிண்ட்டு கைஸ் தானே பார்த்தேன். இவ்வளோ ஜீரோலாம் கொடுக்க மாட்டானுங்களேன்ட்டு. நம்ம செக் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக பிடிச்சிப்போம். அப்புறம் தான் மறுபடியும் இங்கேருந்தே வருவோம். ஸோ செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. வாங்க நம்ம டக்குன்னு போவோம். ஓகே போகலாம் ரைட். இன்னொன்று இங்கோ இன்னொன்று இந்த மாதிரி ஏதோ இருக்குது. இது கீழே ஏதோ சர்க்கிள் மாதிரி கவுத்தி போட்டிருக்கு கைஸ். ஏதோ ஒன்று சர்க்கிள் ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். எதில் போடுது? சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். வளைச்சிக்கிட்டுலாம் நம்மளால முடியாது கைஸ். ஓகே இப்போ நம்ம இப்படியே வந்து போவோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. பிடிக்கலான்னு பார்த்தா பைக்கு சிக்கிக்கிச்சு கைஸ். சரி அதனால் நான் மறுபடியும் போன செக் பாயிண்ட்லேருந்தே வந்துட்டேன். இங்கே வாங்க நம்ம டக்குன்னு போவோம். அவ்வளோதான், ரேம்பை முடிச்சாச்சு. சரி அந்த பைக்கை மட்டும் மாட்டாமல் இருந்ததுன்னா அடுத்த செகண்ட் நம்ம போயிருப்போம் போல். அவ்வளோதான், நாட்டு வெடி கிடச்சிருச்சு. இதுக்கு டைமிங் இல்லை கேஸ். அது ஒயரு தப்பாக கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மாற்றி விட்டு அவ்வளோதான் வச்சாச்சு. ஆக்டிவேட்டும் பண்ணிடுச்சு. ஐயோ இன்னும் 5 செகண்டில் எடுக்க போடல. டைமிங் மாற்ற மறந்துட்டேனே. ஓடுறா அப்பா வெடிச்சிருச்சு கேஸ். அவ்வளோதான், எல்லாம் செத்து போச்சு. பை டாட்டா குட் பை see you later. ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம போய் நிம்மதியாக போய் படுத்து தூங்கலாம். பேங்க்லில் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின்ஸ் மாதிரி ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வீட்டையே கவர் பண்ண பார்க்குது. இன்னும் சத்தம் வந்து ட்ரெயின் மான்ஸ்டர் மாதிரி. அதை நம்ம தான் சாவடிச்சிட்டோமே. பிரமையாக இருக்குமோ? சரி வாங்க எதுக்கோ போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஜுராசிக் பார்க்கில் தான் இருந்தால் இருக்கும். வேறு எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ஜுராசிக் பார்க்கில் இருந்தால் கைஸ் எல்லா ட்ரெயின் மான்ஸ்டர் வருது. வாங்க நம்ம டக்குன்னு போவோம். ஓடு டக்குன்னு போகணும் கைஸ். இது வேறு எனக்கு ஒழுங்காக தூங்கவும் முடியல. வேலைக்கும் நான் லேட்டாக தான் இருந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ண எப்படி கைஸ்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். ஓகே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கமெண்ட்டில் இது கேன்சல். டேய் எனக்குன்னே வரீங்களாடா? இந்த சர்ச்சை பண்ணுறையே மாற்றாப்புல உங்களை பெற்றுறாங்களாடா? சும்மா நைட் நேரத்தில் நீங்களாம் வருவீங்களாடா? காலைல டைமில் வந்தாண்ணா நைட் நேரத்தில் நான் ஒருத்தன் தான் போயிட்டுருக்கேன்னு நினச்சேன். இங்கே எவனோ ஒருத்தன் போயிட்டுருக்கான். ஒரு வேளை ஜுராசிக் பார்க்கில் அந்த ட்ரெயின் மான்ஸ்டர் பார்த்துட்டு பைத்து தான் வரானோ. இந்த சைடில் தான் வந்தான். ஒரு வேளை இருக்குமோ? சரி வாங்க நம்ம டக்குன்னு போய் பார்ப்போம். எல்லாம் ஏதாச்சும் வேலை விஷயமா கூட வேலை முடிச்சுட்டு கூட போயிருப்பான். ஏன்னா இந்த பக்கம் தானே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் இருக்குது. சரி வாங்க. இப்போ நம்ம ஜுராசிக் பார்க்குள்ளே வந்தாச்சு. ஒன்றுமே காணாமே. டேய் தம்பி, அப்படி இருந்தால் அதோட உருவத்துக்கு சைஸுக்கே இந்நேரத்துக்கு தெரிஞ்சுக்குமே. எல்லாம் சவுண்டு வச்சு கேட்டிருக்கணுமே. ஒன்றும் கேட்கல. சரி மன பிரம்ம பாருங்க. ட்ரெயின் மான்ஸ்டர் சாவடிச்சனால நம்ம பயம் தான் அப்படி இதாகுது. சரி வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போய் மறுபடியும் போய் படுத்து தூங்க வேண்டிதான். இன்றைக்கி ஒரு நாள் தூங்கினா போதும். அப்புறம் அடுத்த நாள் இருந்தால் அந்த பிரம்மெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன இது ஏதோ சத்தம் இருக்குது. எங்களே என் வீட்டை காணோம். டேய் தம்பி, என்னோட வீட்டை எவ்வளோ தூக்கிட்டு போனது? டேய் என்னடா இது? ட்ரெயின் மான்ஸ்டர் நம்ம வீடு. இது ட்ரெயின் மான்ஸ்டர் வித் மை ஹவுஸு. ஐயோ காப்பாற்றுங்க கைஸ். இந்த வீடியோ நம்ம கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.